இந்த பிரபஞ்சத்தோட மிகவும் சக்தி வாய்ந்த 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். சுமார் 15 வருஷம் முன்னாடி 2011 பிப்ரவரிக்கு போகிறீங்க. எஸ் ராஜமௌலி அப்படின்ற டைரக்டர் பிரபாஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு ஆக்டர் வச்சு ஒரு புது படம் ஒன்று பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட் தராரு. துல்லியமான அந்த சமயத்துக்கும் இடத்துக்கும் நீங்கள் போய் உங்கள் கையில் இருக்க அந்த காண்ட்லெட்டை வச்சு ஒரு சொடக்கு போட்டு அந்த ப்ராஜெக்டை அப்போவே கேன்சல் பண்ண வைக்கிறீங்க. அங்கே ஒரு புது டைம் லைனே உருவாகுது. நீங்கள் பண்ண அந்த சின்ன மாற்றத்தினால நிகழ்காலத்தில் இந்தியன் சினிமாவே வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படி மாற்றியமைக்கப்பட்ட அந்த டைம் லைனை நீங்கள் பார்க்க தயாரா? பாகுபலி அப்படின்ற பெயரை இந்த உலகம் மறக்க போகுது. மகிழ்மதி மறந்து விட்டது தேவசேனா. அவன் பெயர் மக்களின் உதட்டிலிருந்து மட்டுமல்ல, சிந்தையிலிருந்தும் சிதைந்து விட்டது. முதல் மாற்றம். வருஷம், மிர்ச்சி, டார்லிங் மாதிரியான படங்கள் ஹிட் கொடுத்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமா மட்டுமே பண்ணி டாலிவுட்டில் மட்டும் ஒரு நல்ல ஸ்டாராக இருந்திருப்பார் பிரபாஸ். முதல் பேன் இண்டியன் ஸ்டார்ன்ற ஒரு தகுதியை எழுந்திருப்பார். இன்னமும் இந்தியா முழுக்க பிரபாஸை பலருக்கு தெரியாமலே போயிருக்கும். ஒரு சில மிட் பட்ஜெட் படங்கள் மட்டும் நடிச்சுக்கிட்டோ இல்லை ஃபீல்ட் அவுட் ஆகியோ கூட போயிருந்தாலும் அதிசயம் இல்லை. ராஜமௌலி இந்த டைம்லைனில் பாகுபலி பண்ணலை அப்படின்னா கூட மகதீரா, ஈகாலாம் பண்ணியிருந்தாரு. அது அவருக்கு ரீஜனல் லெவலில் ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த டைம்லைனில் பாகுபலி வாங்கி கொடுத்த அந்த குளோபல் ஃபேம் ராஜமௌலிக்கு கிடைக்காமலே போயிருக்கும். அண்ட் அந்த உலக அளவிலான ரெப்புடேஷன் இல்லாதனால RRR இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. மேக்கிங்கில் கூட இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கும் கிடச்சிருக்காது. இதன் காரணமாக RRRல நாட்டு சாங்க்கு ஆஸ்கரும் கிடைக்காமலே போயிருக்கும். இந்தியன் சினிமாவுக்கு ஒரிஜினல் சாங் கேட்டகரியில் ஆஸ்கரே இல்லாத மாதிரி ஆயிருக்கும். பேன் இண்டியன் படம் அப்படின்னு ஒரு வார்த்தையே உருவாகியிருக்காது. அங்கங்கே படங்கள் லோக்கலாக டப் பண்ணி பக்கத்து ஸ்டேட்ஸில் ரிலீஸ் ஆகுமே தவிர மல்டி லிங்குவல் ஷூட்டிங், மல்டிநேஷ்னல் ஸ்டார்ஸ்லாம் ஒன்று சேர்றது அப்படின்றது ஒரு ட்ரீமாகவே இருந்திருக்கும். யாரும் செய்ய துணிஞ்சிருக்கவும் மாட்டாங்க. பாகுபலி 2 ஹிந்தி டப்டு வெர்ஷன் மட்டும் 510 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. மற்ற சராசரி பாலிவுட் படங்களால் பண்ண முடியாத ஒன்று அது. ஸோ இந்த ஒரு ரெவல்யூஷனரி சம்பவமே நடந்திருக்காது. ஒரு படம் ஜெயிக்க மொழி தடை இல்லை அப்படின்னு பலர் இப்போவும் உணர்ந்திருக்கவே மாட்டாங்க. KGF 1 and 2 பிரசாந்த் நீல் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக அமைஞ்சது பாகுபலி தான். அதை தாண்டி KGF ப்ரொடியூசரான விஜய் சொல்லியிருக்காரு, பாகுபலி தான் KGF-ஐ வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறதுக்கு தனக்கு ஊக்கமளிச்சது அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றை தெளிவுபடுத்துது. KGF நம்ம டைம்லைனில் ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த ஒரு பாப்புலாரிட்டி அண்ட் ஆடியன்ஸ் ரிசப்ஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. புஷ்பா 1 and 2 பேன் இண்டியன் ரிலீஸ் ஆயிருக்காது. அல்லு அர்ஜுனுக்கும் நார்த் இந்தியாவில் இந்த பாப்புலாரிட்டி கிடச்சிருக்காது. 1800 கோடி கலெக்ஷன் கண்டிப்பாக அடிச்சிருக்காது. சாஹோ, சலார், கல்கி, காந்தாரா, அனிமல் ஸ்பிரிட், ருத்ரமாதேவி, சைரா நரசிம்ம ரெட்டி, மரக்கார், மாமாங்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்காது. வந்தாலும் இப்போ இருக்க மாதிரி கண்டிப்பாக மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சிருக்காது. முற்றிலும் வேற மாதிரியான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கும். அந்த டைம்லைனில் பாகுபலினால RRR பிறந்தது. NTR பேன் இண்டியன் லெவலில் தெரிய ஆரம்பித்தார். தேவரா படம் உருவாச்சு. ஆனால் இங்கே தேவரா உருவாயிருக்காது. கிளிஃப் ஹேங்கரோட முடிக்கிறேன்னு சொல்லி சொதப்புன பாகுபலியோட ஒரு சீப் காப்பியாக தேவரா கருதப்பட்டிருக்காது. ராதேஷ்யாம், கண்ணப்பா, ஆதிபுருஷ் மாதிரி குப்பை படங்கள் வராமலே இருந்திருக்கும். டைரக்டர் சிவா கங்குவா பண்ணணும்னு நினச்சிருக்கவே மாட்டார். ஆக்டர் சூர்யா கரியர்லேயும் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆர் ஒரு பிளாக் மார்க் வந்திருக்காது. பாகுபலி மூவிஸில் 5000 VFX ஷாட்ஸ் இருந்துச்சு. 600க்கும் மேலே VFX ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு புஷ் பண்ணது ப்ராஜெக்ட் பாகுபலி. அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி CGI VFXலலாம் இப்போ தொட்ட உயரத்தை கூட தொட்டிருக்க வாய்ப்பில்லை. அண்ட் நம்ம ஊரில் நிறைய VFX-ஐ நம்பின படங்கள் வந்திருக்காது. மேலும் பாகுபலியோட VFX ஸ்டுடியோவான மகுட்டா VFX இப்போ இருக்க ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்காது. ஒரு சின்ன VFX ஹவுஸாகவே தான் இருந்திருக்கும். அண்ட் இந்த பாக்ஸ் ஆஃபீஸை நோக்கின ஓட்டம் கண்டிப்பாக இருந்திருக்காது. பாகுபலிக்கு அப்புறம் தான் கலெக்ஷன்ஸ்க்கான ரேஸ் பயங்கரமாக இருந்துச்சு. மக்கள் மத்தியில் பாக்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரீசெட் பண்ணிச்சு பாகுபலி. எந்த ஸ்டாரோட படம் பெரிய கலெக்ஷன் அடிக்கும் அப்படின்னு ஒரு போட்டி, ஏன் வெறின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஒரு கதையை 2ஆக பிரித்து ரிலீஸ் பண்ணுற கல்ச்சரை இந்தியாவில் பாப்புலரைஸ் ஆக்குனது பாகுபலி தான். அப்படி இருக்க முழு கதையை சொல்லாமல் பல மர்மங்களோட ஒய் கட்டப்பா கில்ட் பாகுபலி அப்படின்னு ஒரு கிளிஃப் ஹேங்கரோட முடிக்கிறதெல்லாம் இந்தியன் சினிமாவில் நடக்கிறது ரொம்ப அரிதாக இருந்துச்சு. அதை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது பாகுபலி தான். இதெல்லாம் இல்லாமலே போயிருக்கும் இந்த டைம்லைனில்.
கரியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிரபாஸ்க்கு மட்டும் இல்லை, ராணா, அனுஷ்கா, ரம்யா கிருஷ்ணன், சத்யராஜ்னு எல்லாருக்கும் இருந்துச்சு. ஒரு சிலருக்கு இந்த படம் கம்பேக்காகவே அமைஞ்சுது. ஸோ இந்த டைம்லைனில் அது இல்லாமலே போகும். நாட் ஜஸ்ட் ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் கீரவாணிலேருந்து சினிமாட்டோகிராஃபர் செந்தில்குமார் வரைக்கும் யார் கரியரும் இவ்வளோ லிஃப்ட் ஆயிருக்காது. மதன் கார்கின்னு ஒரு கோட்டட் லிரிசிஸ்ட் அண்ட் டயலாக் ரைட்டரோட பீக் வெர்ஷனை நம்மளால் பார்த்துருக்கவே முடியாது. எல்லை இல்லாத ஆதியே, எல்லாம் உணர்ந்த சோதியே, பனை மகள் உன் பாதியே, பனை மகள் உன் கைதியே. ராஜமாதா, ஒரு வஞ்சகனின் தீஞ்செயலை விட ஒரு நல்லவனின் மௌனம் நாட்டுக்கு மிகவும் கொடியது. வானை முட்டும் கோட்டைகளில் மலை என நிற்கும் சிற்பங்களில் அளப்பது புகழ் அல்ல, பறந்து விரிந்த மனங்களில் அளப்பதே புகழ். இங்கே அப்படி மனங்களும் இல்லை, புகழும் இல்லை, வெட்கம். நீர் இந்த பாகுபலிக்காக பயப்படுகிறீரா? நீரின் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. இந்த டைம்லைனில் ஜேம்ஸ் கேமரானுக்கு ராஜமௌலியை தெரியாமலே போயிருக்கும். ஒரு ஃபேன் பாயாக ஆயிருக்க மாட்டார். அண்ட் ஹாலிவுட் ஃபில்ம் மேக்கிங்கில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஜேம்ஸ் கேமரான் கொடுத்த அந்த வாக்கு கிடைக்காமலே போயிருக்கும் ராஜமௌலிக்கு. ஒரு இந்தியன் படத்துக்கு பார்ட் 2ன்னு ஒன்று வந்தால் அது பார்ட் 1 அளவுக்கு எப்படியும் வராது அப்படின்ற ஒரு நிலப்பாடை உடைச்சது பாகுபலி. ஆனால் இந்த டைம்லைனில் அந்த பழைய கருத்து அப்படியே தான் உயிர் வாழ போகுது மக்கள் மனசில். மசாலா டைப் ஆர் விஜிலாண்டே டைப் கமர்ஷியல் ஹீரோஸ் தான் அதிகமாக வந்திருக்கும். லார்ஜர் தேன் லைஃப் கேரக்டர்ஸை யாரும் அவ்வளோவா எதிர்க்கவே மாட்டாங்க, சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற பயத்தினாலேயே. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியோடவும் மணிரத்னம் அவர்களோடவும் ட்ரீம் ப்ராஜெக்டான பொன்னியின் செல்வன் ரீவைவ் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். சின்ஸ் இந்த டைமில் பாகுபலி ரிலீஸ் ஆகலை, ஒரு ஹை பட்ஜெட் படம் பண்ண முடியும் அப்படின்னு ஆக்டர்ஸுக்கும் டேரக்டர்ஸுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் நம்பிக்கை கிடைக்காதனால எல்லாத்துக்கும் மேலே 2 பிரம்மாண்டமான படங்களை எடுத்து அதை மறுபடியும் ரீகட் ரீமாஸ்டர்லாம் பண்ணி ஒரு சிங்கிள் லெஜெண்டரி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குறதும் இந்தியன் சினிமாவில் ஒரு ரெவல்யூஷனாக தான் இருக்குது. இது கிடைக்காமலே போயிருக்கும். பாகுபலி த எப்பிக் அப்படின்ற அந்த ஒரு பண்டிகை கொண்டாடப்படாமலே போயிருக்கும். இதெல்லாம் நம்ம கமர்ஷியலாக பார்த்தோம். இப்போது ஒரு சில நபர்கள்கிட்ட பாகுபலி அப்படின்ற ஒரு படம் எப்படி, ஆஃப்டர் ஆல் ஒரு மூவி அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ரோல் பண்ணிச்சு அப்படின்னு நான் ஒரு சின்ன சர்வே எடுத்தேன். அதை அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே அவங்க ஷேர் பண்ண வேர்ட்ஸ் மூலமாக பார்ப்போம். இவர் ஸ்கூல் படிக்கும்போது கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன்ஸ் போகுமா பிரேக் பீரியட்ஸில். கொன்னதுக்கான ரீசன் லீக் ஆகிடுச்சின்னு ப்ராங்க் ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் வந்ததாகவும் சொல்கிறாரு. அந்த ஃபன்னி மெமரி அண்ட் ஸ்கூலில் நடந்த அந்த ப்ளசண்ட்டான டிஸ்கஷன்ஸ்லாம் இவருக்கு இல்லாமலே போயிருக்கும். அண்ட் இவருக்கு ஜிம் போக பாகுபலி மூவி கேரக்டர்ஸ் ஊக்குவிச்சது, நல்ல ஃபிசிக்கையும் டெவலப் பண்ணார். இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இவர் லைஃப்பில் இல்லாமலே போயிருக்கும். ஃபில்ம் மேக்கர் ஆகணுன்ற பயணத்தில் இருக்க இவருக்கு இமேஜினேஷன் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் பிரதிபலிக்க வைக்க முடியும் அப்படின்னு காட்டினது பாகுபலி. அவருக்கு இந்த ரியலைசேஷன் கிடச்சிருக்காது நம்ம டைம்லைனில். எப்போவுமே படங்களை டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடிய இவர் பாகுபலி செட்டை நேரில் பார்த்ததும் ஒரு படத்துக்கான கேஸ்ட் அண்ட் க்ரூவோட உழைப்பை மதிக்காமல் பைரசியில் இறங்குறோமேன்னு குற்ற உணர்ச்சி அடைஞ்சு மாறி இருக்காரு. அன்னையிலேருந்து படங்களுக்கு தியேட்டரே போயிருக்காரு. இந்த மாற்றம் நம்ம டைமில் என்ன நிகழ்ந்திருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நார்த் இந்தியன்ஸ் நம்மளையும் நம்ம படங்களையும் கம்மியான ஸ்டாண்டர்ட்ஸில் தான் பார்த்தாங்க. எல்லாரையும் காமனாக மதராசின்னு சொல்லி தான் கூப்பிடவும் செஞ்சாங்க. ஆனால் ஆஃப்டர் பாகுபலி தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடான்னு வெவ்வேறு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளுக்கான அங்கீகாரமும் கிடைச்சது. அதை நினச்சி இவர் ஆறுதல் அடைஞ்சார். ஆனால் நம்ம டைம் லைனில் இது நடக்கலை. இவர் தெலுங்கு கற்றுக்கிட்டு இந்தியா அடுத்த வருஷம் விசிட் பண்ண வராரு. அதுக்கு காரணம் பாகுபலி. ஆனால் இப்போது அது நடக்காது. தெலுங்கு மூவிஸ்லாம் கிரிஞ்சுன்னு சொன்னவங்கலாம், ஓ நீ பாகுபலி உருவாக்கப்பட்ட ஊர்லேருந்து வரியா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த பெருமையும் சந்தோஷமும் இவங்களுக்கு இந்த டைம் லைனில் கிடைக்காது. ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ட்ராமாவையும் சிம்பிள் ஸ்டோரியையும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுத முடியுமா, கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி கேரக்டரைஸ் பண்ண முடியுமான்னு வியந்து ஒரு ரைட்டராக இவருக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது பாகுபலி மூவியை பார்த்து. ஆனால் நம்ம டைம் லைனில் ஒரு நல்ல ரைட்டரை நம்ம எழுந்திருப்போம். இப்படி பிரம்மாண்டம் அப்படின்றதையும் தாண்டி பாகுபலி பல அரசியலும் செஞ்சுருக்கு. உதாரணமாக சவுத் இந்தியன் சினிமா மேலே இருந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றினது, இந்தியன் சினிமானாலே அது ஹிந்தி மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஸ்டீரியோடைப்பை உடைச்சு இந்தியன் சினிமா ஸ்டாண்டர்ட்ஸை மாற்றினது. இந்த மாதிரியெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தான் இதெல்லாம் நடந்திருக்கு. பலரோட வாழ்க்கையில் பல படங்கள் பார்த்துருந்தாலும் பாகுபலி அதில் ஒரு தனி நாஸ்டாலஜிக்கான இடம் பிடிச்சிருக்கும். ஏன்னா இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி, அது சினிமாவில் ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். சாதாரண பார்வையில் பார்த்தா அது ஒரு ஹை பட்ஜெட் கமர்ஷியல் படம். ஆனால் ஒரு கலைக்கண்ணில் பார்த்தா அது பல இன பல மத மக்களை ஒன்று சேர வச்சு வியக்க வச்சு ஸ்டாண்டர்ட்ஸை மாற்றின ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். ஜெய் மகள் மதை.
ஸோ இந்த படத்தை நம்ம டைம்லைனில் ரிலீஸ் ஆகாதபடி பண்ணால் இத்தனை பிரச்சனை இருக்குது. ஸோ அதை பழையபடி மாற்றுவோம். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, பரமேஸ்வரா, இவன் வாழ வேண்டும். மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர இவன் வாழ வேண்டும். அப்போ மகேந்திர பாகுபலியோட பையன் அடுத்து ராசவாயிடுவானா? சிவன் மனசுல என்ன இருக்குதோ எனக்கு எப்படி தெரியும்?